நீங்க தளபதியோட நான் எல்லாம் ஃபேனுங்க, தளபதி ஃபேன், எனக்கு தலைவர் தான் மாத்தி விளையாண்டுருந்தீங்க. எனக்கு ஆல்வேஸ் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். எனக்கு என்னம்மா காசு கொடுமா, எனக்கும் புரியுது அக்கா, ஓகே. ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் 1500 சொன்னா எனக்கு 2000 சொல்லுவாங்க. அதுல இருந்து நான் பார்கெயின் பண்ணோம். சோ காமெடியா இருக்கும். சோ அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன, நீங்க வந்து மீடியால இருக்கீங்க, உங்களுக்கு என்ன சொல்ல. கெட்ட வார்த்தையில திட்டுறவங்க எல்லாம் வந்து அதுக்குமே நான் ரிப்ளை பண்றேன், தேங்க்ஸ் ஃபார் டெல்லிங் யுவர் அம்மான்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிச்சுடுவேன். உங்க அம்மா பத்தி நீ என் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றதுன்னு தான் கேட்பேன். நான் ஒரு 18-19ல இருக்கும்போது ஒரு பையன் என்னை பார்த்தாலே என்ன தப்பா தான் பேசுவான், கெட்ட வார்த்தையில திட்டுவான். என்னோட காலேஜ் சீனியர்ஸ், என் கிளாஸ்மேட்ஸ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பையன்கிட்ட கேட்டு பாருங்க, ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஹூ இஸ் சஃபரிங், ஐ ஹாவ் அ லைக் ஒரு பர்சன் இருக்காரு, ஹி இஸ் பீன் சஃபரிங், ஹூ இஸ் above 40, ஹூ இஸ் above 25ல ஒரு பையன் சஃபர் பண்றான். பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, பசங்களுக்கும் இருக்கு. இப்போ இன்ஸ்டாகிராம் பத்தி வருவோம். இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா ரீல்ஸ்லாம் பார்த்தோம், அதெல்லாம் தாண்டி இப்போ அது ஒரு பிஸ்னஸ் ரீதியா மாறுறதை நான் கண்கூட நிறைய பேர் பார்க்குறேன். இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்னா அந்த சொல்றதை கேட்டு படம் போறாங்க, பொருட்கள் வாங்குறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆஸ் அ இன்ஃப்ளூயன்சரா ஐயோ இந்த விஷயம் தப்பா இருக்கு, இதை நோக்கி போறது தப்பா இருக்குன்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்க? நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் கொலாபரேஷன்ஸா இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், ஐ திங்க் ஒரு 2017-18ல இருந்தே ஆரம்பிச்சிட்டேங்க இது. அதுமே வந்து எப்படின்னா ஒரு ஃபன்னா, எப்படி சொல்றதுன்னா, என்கிட்ட கேட்பாங்க, இந்த சாரி எங்க வாங்குனீங்க, இந்த பிளவுஸ் எங்க வாங்க, நான் அப்படி டேக் பண்ணதான் பிசினஸ் பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி எங்களோட பிராண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுங்க. அப்போ வந்து இன்னுமே ஹெல்தியா இருந்துச்சு. என்னன்னா எல்லா விமன் ஆண்டர்பிரினர்ஸும் வந்துட்டு ரொம்ப வந்து growth oriented இருந்தாங்க. சோ அந்த ஒரு சப்போர்ட் பை an artist, by an entrepreneur, ஈக்குவல் சப்போர்ட்டா இருந்துச்சு. women supporting women supporting a local brand, அந்த மாதிரி ஒரு பூம் இருந்துச்சு. அது போக 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 என்ன ஆயிடுச்சு, அவங்களோட பிசினஸ் டாக்டிஸ்க்காக இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க எனக்கு இப்படி பண்ணி தரணும், அப்படி பண்ண. அப்ப அது பண்றதுக்கு ஆப்வியஸா we'll have to charge. புரியுதுங்களா? இட் இஸ் ஈக்குவல் ஈக்குவேஷன் எல்லாருக்கும் நடுவுல. அப்ப இவங்க சார்ஜ் பண்ணோனே அவங்க சார்ஜ் பண்றது. சோ இப்படி ஆகி 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 இட் வுட் பிகம் அ பெய்ட் மாதிரி ஒரு மாதிரி பூமர். இப்ப என்ன ஆயிடுச்சு, போக போக ஆடியன்ஸ்க்கே என்ன ஆயிடுச்சுன்னா, ஓ இவங்க எல்லாமே பெய்ட் ப்ரமோஷன்ஸ் தான், காசு வாங்கிட்டு தான் இது பண்றாங்க. நான் வந்து ஒரு எத்திக்ஸ் நான் ஃபாலோ பண்ணுவேங்க. இப்போ நான் வந்து என்னோட பேஜ்ல நான் ஒரு விஷயம் வந்து சொல்றேன்னா, அது நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல எனக்கு அது பெனிஃபிட் ஆனா மட்டும் தான் நான் அதை பார்ப்பேன், நான் கொடுப்பேன். இல்ல எனக்கு பிடிக்கலன்னா ரிட்டர்ன் ஆச்சு அந்த வீடியோவே நான் போட மாட்டேன். ஸோ இப்போ நிறைய நான் சோப்ஸ் எல்லாம் வந்து எனக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்திருக்கு. இல்ல இது எப்படி எதுன்னு எடுத்தோடனே வந்துட்டு நான் இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, கலர் விஷயமே. கலர் வந்துட்டு எனக்கு ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். கலர் வந்து வேற, ஹெல்தியான ஸ்கின் வேற. எல்லாரும் இந்த சோப் போட்டோடனே 10 நாள்ல வந்துட்டு வெள்ளை ஆயிடணும், என் கலர், அது தப்புங்க. அந்த நோஷனே தப்பு. ஹேர் க்ரோத் அதுக்குன்னு டைம் கொடுக்கணும். அண்ட் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் பண்ற தப்பு என்னன்னா, இப்ப நான் இந்த ஹேர் ஆயில் வந்து ஒரு 10 நாளைக்கு யூஸ் பண்ணிட்டேன்னா இமீடியட்டா இன்னொரு அடுத்த நாளுக்கு இன்னொரு ஹேர் ஆயில் நான் போடுவேன். அப்போ இப்ப நான் பாக்குறப்ப எனக்கே தோணும், எது கரெக்ட்? ஓ பெய்ட் தான். ஆப்வியஸா எங்களுக்கும் வந்து மணி தேவை. பட் ஆனா நான் அந்த எத்திக்ஸ் ஃபாலோ, ஐ கான்ட் ஃபோர்ஸ் எனிபடி, பட் நான் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுவேங்க. எனக்கு ஒரு பிராண்ட்னா ஒரு பிராண்டோட யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இன்னொன்னு இது பண்ணுவேன். இப்ப சாரி வந்துட்டு இது வந்து ஒரு கலெக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து பிராண்ட்ஸ், உமன் ஆண்டர்பிரினர்ஸுமே அதுமே இப்போ நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய. ஸோ நிறைய என்ன சொல்றது, இந்த சோப்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நானுமே பண்ணுவேன். எனக்கு பெனிஃபிட் ஆனா மட்டும் தான் நான் அது காமிப்பேன் நான். ஸோ இன்ஃப்ளூயன்சஸ் அதுவும் நிறைய ஆயிடுச்சுங்க. நிறைய வந்து அது வந்து ப்ராப்பரா எடுத்துட்டு போனா அவங்களுக்கும் நல்லது, நம்பிக்கையா இருக்கும். ஆனா இது ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை அப்படின்றது சில பேருக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்குது. இன்ஸ்டாகிராம்ல ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி காமிச்சிட்டா நிறைய ஆக்சுவல் லைஃப்ல இல்லாம ஒரு சொசைட்டிக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான இருக்கிறது. ஃபேக்கை விட it's what you choose to show. இப்போ நீங்க சொன்னீங்க எனக்குள்ளேயே ஒரு சோகமான ஒரு விஷயம் இருக்குன்னு. நான் அந்த சோகம் வந்து எனக்கு காமிக்கிறதுல எனக்கு வந்து பெருசா தெரியாது. ஆனா அந்த காமிக்கிற போது எல்லாரோட மொத்த ஜட்ஜ்மெண்ட்ஸும் எனக்கு வரும்போது அது இன்னுமே என்ன சப்ரஸ் பண்ணும். புரியுதுங்களா? எனக்கு அது சப்ரஸ் பண்ணிட்டு என்னால வந்து எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஐ மேட் ஷுர் தட் பரவாயில்ல, சோகமா இருக்கேன்னா என்னோட 4 செவத்துக்குள்ள இருக்கட்டும். அதுக்கு ஃபேக்குன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் ஐம் சூசிங் டு பி ஹாப்பி. நான் ஹாப்பியா இருக்கிறது மட்டும் தான் காமிக்கிறேன், சோகமா இருக்கிறது நான் மறைக்கல. ஜஸ்ட் வந்து நான் அவாய்ட் பண்றேன், அவ்வளவுதான். காமிக்காம இருக்கிறேன் நான், அவ்வளவுதான்.
சூப்பர். சோ இதுதான் விஷயம் தவிர இப்போ என் கூட பழகுறவங்களுக்கு தெரியும் நான் அங்கேயும் அப்படிதான் இங்கேயும் இப்படிதான். இட்ஸ் ஜஸ்ட் என் சோக விஷயம் நான் வெளியில காமிச்சுக்கலாம் அவ்வளவுதான். நீங்க தளபதியோட நான் எல்லாம் ஃபேனுங்க, தளபதி ஃபேன், எனக்கு தலைவர் தான் எனக்கு ஆல்வேஸ் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். அப்படியா? ஆமா சூப்பர். இப்போ அப்ப தலைவர் பத்தி கேட்போம். 75th பர்த்டேக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நான் வந்து ஆக்சுவலி எனக்கு ஷூட் இருந்துச்சு 12க்கு ஷூட், எனக்கு சீரியல் ஷூட் இருந்துச்சு. ஆனா ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன், ஐயோ படையப்பா போடுமே. நான் படையப்பா படம் கேடிவில தான் பாத்திருக்கேன், நான் சன் டிவி கேடிவில தான் பாத்திருக்கேன், இதுல பார்த்தது இல்ல, தியேட்டர்ல பார்த்தது இல்ல, யாருமே சின்ன பிள்ளைல பார்த்தது இல்ல. இல்ல கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல, குழந்தையா இருந்த போல கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல. ஐ திங்க் அப்ப எனக்கு 8 வயசா 99னா என்ன கூட்டி எனக்கு ஞாபகம் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ வந்துட்டு யோசிச்சுட்டு ஐயோ தியேட்டருக்கு போனவே தெரியாது. அப்போ என்னோட டீம்ல இருந்து எனக்கு கால் பண்ணாங்க, அக்கா போலாமா படத்துக்கு அப்படின்னு. எனக்கா ஐயோ குதிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கே போறேன் கூட கரெக்டா. அண்ட் காசி தியேட்டர்ல பார்த்தோம். நான் காசி தியேட்டர்ல எனக்கு ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட், காசி தியேட்டர்ல எப்படியோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும், அது தலைவர் படம் அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை. அப்போ ஃபர்ஸ்ட் டே பார்க்கலனாலும் சண்டே அன்னைக்கு செம்ம கூட்டத்தோட டான்ஸ் ஒன்ஸ் மோர் எல்லாம் போட்டாங்க, செம்ம வைபா இருந்துச்சு. இட் வாஸ் ஒன் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் எனக்கு. தலைவரோட படம், தலைவரை வந்து பார்த்தது, ஸ்கிரீன்ல பார்த்து செலிப்ரேட் பண்ணது, அதுவும் அந்த ஒரு டயலாக் எல்லாம் கேட்கும்போது பயங்கர கூஸ் பம்ப்ஸ். இட் வாஸ் ஒன் ஃபேன் மொமெண்ட் டே. கண்டிப்பா. இப்போ நான் மீடியால இப்போ ஆங்கர் பண்றோம், இப்போ நீங்க ஆர்டிஸ்டா இருக்கும்போது பொதுவா வெளியே ஆடியன்ஸோட பாயிண்ட் உனக்கு என்னப்பா ராஜ வாழ்க்கை, லட்சங்களா கோடிகளா, நான் சொல்லுவேன் சொல்லுங்க இன்னும் சொல்லுங்க, கொட்டட்டும் அப்படின்ட்டு. இது பரவாயில்லைங்க, நம்ம ஏதாவது ஒண்ணு வாங்க போவோமா, உனக்கு என்னம்மா காசு கொடுமா, எனக்கும் புரியுது அக்கா ஓகே. ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் 1500 சொன்னா எனக்கு 2000 சொல்லுவாங்க, அதுல இருந்து நான் பார்கெயின் பண்ணோம். சோ காமெடியா இருக்கும். சோ அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன, நீங்க வந்து மீடியால இருக்கீங்க, உங்களுக்கு என்ன சொல்ல தெரியவே அப்படின்னு நினைச்சேன். அந்த விஷயம் யோசிக்கவே மாட்டாங்க. இவங்க ஒரு நாள் போனா பெரிய ஸ்டார், பெரிய காசு வரும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதெல்லாம் இல்ல, நம்மளும் கஷ்டப்பட்டுதான் அது ஒரு நாளைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்மளும் கஷ்டப்படுறோம்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க சம்டைம்ஸ். சோ அது கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அது காசு வாங்கிட்டு தானே இது பண்றீங்க. அது சில டைம்ஸ் வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ணி அசிங்கமா திட்டும் போதுதான் இன்னும் வருத்தமா இருக்கும். அது எஸ்பெஷலி இந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு. பட் நான் அதுக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். நான் வந்து அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நான் கெட்ட வார்த்தையில திட்டுறவங்க எல்லாம் வந்து அதுக்குமே நான் ரிப்ளை பண்றேன், தேங்க்ஸ் ஃபார் டெல்லிங் யுவர் அம்மான்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிச்சிருவேன். அவ்வளவுதான். உங்க அம்மா பத்தி நீ என் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றதுதான் கேட்பேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இமீடியட்டா வந்து ரிக்ரெட் பண்ணி சாரி மேம் நான் ஃபன்னுக்கு சொன்னேன், நீங்க ரிப்ளை பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு. சோ ஐ மேக் ஷூர் என்னோட சோஷியல் ஹேண்டில்ஸ்ல நான் முடிச்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுவேன் எல்லாருக்குமே. சோ அது கெட்ட கமெண்ட்ஸ் நிறைய பாடி ஷேம் பண்ணி வரும், ஏதாவது டான்ஸ் ஆடும்போது பாடி ஷேம் பண்ணி வரும். அவங்களுக்கு என்னன்னா ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தானே, என்ன சொன்னா இவங்களுக்கு என்ன அப்படின்னு. ஆனா அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது தான் தே ரிக்ரெட். அண்ட் அவங்களே வந்து சாரி சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் அதுவும் கண்டினியூ பண்ணி தப்பா ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு தான் ஆப்ஷன் இருக்கு, பிளாக் பண்ணிட்டு முடிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு ஃபாலோவர் நம்மளுக்கு எல்லாம் வேணாம். அது யோசிப்பாங்க, ஐயோ ஃபாலோவர் போயிருமே எதுக்கு அந்த மாதிரி. ஆனா இந்த மாதிரி நெகட்டிவா கமெண்ட் பண்றோம் ஃபாலோ பண்ணிருந்திருப்பான், அதுதான் விஷயமே. அது நம்ம பிளாக் பண்ணிட்டு அந்த ஃபாலோவிங் போயிடும்ல. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஐயோ இதனால ஃபாலோவர்ஸ் போயிடும், அது பேர் அப்படி வச்சுக்கிட்டு என்ன நம்ம அப்ப சொல்லுங்க. இல்ல நம்ம தைரியமா இருக்கணும், இதெல்லாம் தைரியம் கிடையாது. சம்திங் ரியலி ஹேப்பன்ஸ், அப்ப நம்மளோட தைரியத்தை காமிக்கலாம். சும்மா இவன் இஷ்டத்துக்கு அவங்க ஏதோ திட்டுறதுக்கெல்லாம் நம்ம வாங்குறதுக்கெல்லாம் தேவையில்லைல்ல. கண்டிப்பா. ஃபிக்ஷன்லயும் இருக்கீங்க, நான் ஃபிக்ஷன்லயும் இருக்கீங்க. நான் ஃபிக்ஷன் மீன்ஸ் அந்த ரியாலிட்டி ஷோஸ், ஃபிக்ஷன் மீன்ஸ் நம்ம சீரியல் பண்றது, ஐ மீன் ஆடியன்ஸ் புரியுற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போ ஃபிக்ஷன்ல இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் எனக்கு சேலஞ்சா இருக்கு அப்படின்னா எதை சொல்வீங்க? இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு, இது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ரெண்டு விஷயம் என்னன்னா, நான் ஃபிக்ஷன்ல இல்லைன்னா we have the time to rehearse. இப்போ சாங் நம்ம கேம் ஷோ வந்து அது வேற, அது ஆன் ஸ்பாட் ஒன் டே ஒரு நடக்கிற விஷயம். அது ஆன் ஸ்பாட் நம்ம பண்றது. அண்ட் இப்போ நம்மளுக்கு டான்ஸ்னா நம்மளுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும், ரிஹர்சல் இருக்கும். அந்த 4 மினிட்ஸ்னா அந்த 4 மினிட்ஸ் நம்ம 200% கொடுத்து நம்ம முடிச்சிடணும். ப்ராக்டிஸ் அதுலயும் குட் டே பேட் டே எல்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம அவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ண திடீர்னு பிளாங்க் அவுட் ஆகி அதெல்லாம் நிறைய நடக்கும். பட் ஸ்டில் அது அந்த 4 நிமிஷம் தான் அதுக்கான நம்ம வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் பக்காவா நம்ம ப்ராக்டிஸ் பண்றது, கவுண்டோட எல்லாமே இருக்கும். வேற ஃபிக்ஷனா வரும்போது அந்த கேரக்டரா நீங்க இருக்கணும் த்ரூ அவுட்டா. இப்ப நான் பூரணிங்கிற ஒரு கேரக்டர் சின்ன மருமகள்ல பண்ணிட்டு இருந்தேன்.
அது வந்து நான் மூத்த மருமகள். இட்ஸ் a வெரி வெரி சட்டில் கேரக்டர். வேற எனக்கு டயலாக்கே பேச வராது. ஃபுல்லா வந்து சரிங்க மாமா, ஓகேங்க, இப்படிதான் இருக்கும் எனக்கு. வெரி வெரி ஃபியூ டயலாக்ஸ் தான் வரும். கான்வர்சேஷன் வித் என்னோட கொழுந்தனாரு, ஹீரோயின் கூட. ஆமா. சோ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ரொம்ப சட்டிலா, ரொம்ப அந்த மூத்த மருமகள். அப்போ நான் வந்து அங்க எல்லாரும் என்ன பூர்ணி பூர்ணின்னு வேற கூப்பிடுவாங்க. நான் வந்து டேக் ஓகே சொல்லிட்டு நான் வந்து யூசுவல் ஸ்வேதா வருவேன். பட் ஐ ரியலைஸ் அந்த கேரக்டராவே ஹோல்ட் பண்ணி இருக்கும்போது ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஸ்வேதாவை தாண்டி பூரணியா நம்ம வந்து அட்மையர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபிக்ஷன் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அந்த கேரக்டரை பியாண்ட் ஸ்வேதா நீங்க ஒன்று கொண்டு வரணும். அதுக்கான ஒரு ஏன்னா டெய்லி ஒரு சீன் பேப்பர் வரும், டெய்லி ஒரு சீன் வரும். அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஆன் ஸ்பாட்ல தான் அதுவுமே தெரியும். ஆனா நம்ம அதை எடுத்துட்டு பட் கேரக்டரைசேஷன் நம்மளுக்கு தெரியல. ஓகே, பூரணிக்கு டைலாக்னா இந்த சட்டில் வாய்ஸ்ல தான் பேசணும். ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் அது. ஓகே, இது வந்து நான் எல்லார்கிட்டையும் மேக்ஸிமம் என்னோட டெம்ப்ளேட் கேள்வி தான் எல்லார்கிட்டையும் கேட்கறதா. அடுத்து ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களை எப்படி நான் எதிர்பார்க்கலாம்? அடுத்த 5 வருஷத்துக்கு ஸ்வேதா அவர்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல ஸ்வேதா அவர்கள் நீங்க ஒன்னு யோசிச்சிருப்பீங்கல்ல? இல்ல அத சொல்றேன், நீங்க ஒன்னு யோசிச்சு ஸ்வேதாவோட எப்படி பார்க்கணும் மேபி அது இருக்கலாம். பட் நான் எப்பவுமே என்ன சொல்றது, என்னோட வழி தனி வழி மாதிரி எனக்கான ஒரு விஷயங்கள் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வித் ஆல் த பிளெஸிங்ஸ் நடந்தா சந்தோஷம். ரொம்ப என்ன சொல்றது, ஐ எம் நாட் இது அது நல்லா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு பர்சன் இல்லை. ஒரு சின்ன லைஃப், அழகான லைஃப், ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்க்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் ஹேப்பன்ஸ். அவ்வளோதான். சூப்பர். இந்த மொமெண்ட்ல யாராவது ஒருத்தர்களுக்கு நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னா யாருக்கு தேங்க் பண்ணுவீங்க? தேங்க் பண்றேன்னா ஸ்வேதா வந்துட்டு நிறைய பேர் வந்து சந்தோஷப்படுத்திருக்காங்க இந்த வருஷம் 2025. அதாவது நிறைய அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் ஒர்க், அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பாண்ட், அது பர்சனல் லைஃப்ல சரி, சோஷியல் மீடியால சரி, நிறைய வந்து எனக்கு பாசிட்டிவிட்டி கொடுத்தாங்க. அதாவது என்ன அங்கங்கே ஸ்கேட்டராகி உடஞ்சி கிடந்தேன், சேர்த்தி 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 இப்போ வந்து ஸ்வேதாவை வந்து ஹாப்பியா பார்க்கணும். என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரே விஷயம் இப்போ ஹாப்பினஸ் மட்டும்தான். ஸோ அதுக்காக யாரெல்லாம் என் மேல அன்பு வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐ ப்ராமிஸ் இந்த சந்தோஷம் ஐ வில் கேரி ஆல்வேஸ். அண்ட் ஏன் மூலியமா உங்களுக்கு நான் சந்தோஷம் கொடுத்துட்டே இருப்பேன். கண்டிப்பா. அண்ட் இந்த கேள்வி நான் கேட்கக்கூடாது நினைப்பேன், பட் வேற வழி இல்லை, கேட்டுதான் ஆகணும் அப்படின்றது. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுவாங்க எல்லாம். இப்போ அது ரொம்ப யூஸ்வல் ஆகுதோ? யூஸ்வல் ஆகுது. ஐ திங்க் சம் அது 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 அந்த டாபிக்கே வந்து ஒரு மாதிரி வியர்டான ஒரு டாபிக் தாங்க. அது வந்து மேபி நம்மளோட ஒர்க் கல்ச்சரை வந்து ரொம்ப தப்பா பேசுற மாதிரி ஆக்குறாங்க. சிலது வந்துட்டு மேபி உண்மையா இருக்கலாம், பட் அது வந்துட்டு அதுக்கு சரியா வந்துட்டு சொல்ல முடியாம தப்பான ஒரு பிளாட்ஃபார்ம்ல அதை வந்து கன்வே பண்ணிட்டு அது ஒரு தப்பான விதமா போகுது. ஸோ அதனால எனக்கு அந்த டாபிக்ல வந்து இட் இஸ் அ பர்சனல் திங். ஒரு பர்சனல் விஷயத்த வந்துட்டு யூ ஷுட் நோ ஹவு டு ஹேண்டில் இட். வி ஷுட் பி ஸ்ட்ராங். அது பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே ஒரு ஒரு ஒர்க்குக்கு நம்ம வந்துட்டோம்னா யூ நோ வாட் டு டூ, வாட் நாட் டு டூ. ஸோ அதை வந்துட்டு யூ ஷுட் பி ஸ்ட்ராங் இனஃப் டு ஃபேஸ் இட் ஆல்சோ. ஸோ இட் இஸ் யோர் சாய்ஸ். நோ மீன்ஸ் நோ. அது உங்களுக்கு தெரியணும். அது வந்து இன்னொருத்தவங்கள அந்த தைரியம் வந்து when you're not able to talk in front of that person, அப்ப நீங்க அந்த டாபிக் இங்க எடுத்துட்டே வரக்கூடாது. கரெக்ட் கரெக்ட். அங்கேயே முடிச்சு you should prove who you are. அதுதான் வந்து உங்களோட ரிவெஞ்சா இருக்கணும், அதுதான் உங்க சேலஞ்சா இருக்கணும். மேபி it will take time for you to succeed, but you should go on. சூப்பர். அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல. அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னா ஐம் ஹாப்பி. பட் அந்த எக்ஸ்பிரஸ் பண்றது வந்துட்டு it should be in your work. You shouldn't stop yourself for someone who asks you something. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். நான் தப்பா ரைட்டா சொல்றேன்னா இதனால எனக்கு ஏதாவது தப்பான ஒரு ஃபீட்பேக் வருதான்னு தெரியல. என் மனசுல பட்டது நான் சொல்றேன். நான் இந்த மாதிரி கிளீஷியான டாபிக்ஸ் வந்துட்டு நான் பெருசா அது யோசிக்க மாட்டேன் நான். ஏன்னா இட்ஸ் an individual thing. கரெக்ட் கரெக்ட். ஒரு இண்டிவிஜுவலுக்கு அது பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் யாரா இருந்தாலும். அண்ட் அதே மாதிரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன் மீடியா. அதுவும் நிறைய பேர் சொல்றாங்க மீடியால இருக்கல, மீடியா தான் இல்லையான்ற மாதிரி எல்லாத்துலயும் இருக்குங்க. யூ ஆஸ்க் a common person, எல்லாத்துக்குமே இருக்கும் அது. ஒரு பையன்ட்ட கேட்டு பாருங்க. I have a friend who is suffering. I have a like ஒரு person இருக்காரு. He is been suffering who is above 40, who is above 25ல ஒரு பையன் சஃபர் பண்றான். பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, பசங்களுக்கும் இருக்கு. அது வந்து இதுதான் உண்மை. அது வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேன். மீடியால இருக்கறனால தான், மீடியால தான் இது நடக்குது, மீடியால நோ, பிஹைண்ட் த சீன்ஸ், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சீன், யூ பி அ கிளர்க் பாய், வாட் எவர், பேங்க்ல, ஹாஸ்பிட்டல்ல, ஸ்கூல், காலேஜ், பீட் எனிதிங், அது எல்லாமே இருக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் மீடியா.
ஸோ யூ ஷுட் பி ஸ்ட்ராங் இனஃப். நோ, எனக்கு என் டேலண்ட் மேல நம்பிக்கை இருக்கு, நான் காமிக்கிறேன் நான் யாருன்னு சொல்லி அதை எடுக்கணும். அந்த முடிவு அதான் பார்க்கணும். எவ்வளோ அதெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் தாண்டி தான் வரணும். இந்த மூமெண்ட்ல இந்த மீடியா சினிமான்னு ஆசைப்பட்டு வருவாங்களா, அவங்களுக்கு உங்களோட அனுபவத்துல இருந்து இது சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அனுபவத்துல என்ன சொல்லணும்னா, மீடியா இதுன்னு இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ பேஷனேட், இஃப் யூ வெரி ஸ்ட்ராங் இனஃப், அந்த ஒரு கெட்டியா பிடிக்கணும்னு சொல்லுவாங்களா, அதை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். எத்தனை ஹேர்டல்ஸ் வந்தாலும் யாருக்காகவும் கிவ் அப் பண்ணக்கூடாது. இது நான் எனக்கே கத்துக்கிட்ட ஒரு லெசன். யாருக்காகவும் உங்களோட டேலண்ட், உங்களோட ஒரு பேஷன், உங்களோட ஒர்க் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. அத லவ் பண்றவங்க தான் உங்களை உண்மையா லவ் பண்றாங்க, நிஜமா. அது நீங்களா இருக்கிறது ஒரு உங்களை லவ் பண்றாங்களா, அதுதான் உண்மையான காதல். நீங்க அவங்களுக்காக ஐயோ 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 மாத்திக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து யூஆர் ஜஸ்ட் ஃபேக்கிங் யுவர் செல்ஃப், யூஆர் ஜஸ்ட் கிவிங் அப் your own things to someone else. and அது இருக்காது, விட்டுட்டு போயிருவாங்க. அதான் உண்மை. கண்டிப்பா நம்மளும் இப்படி பேன் உட்கார்ந்துட்டு இருப்போம் கடைசியில. சோ அதனால யாருக்காகவும் உங்களோட லவ், உங்களோட பேஷன் ஃபார் ஒர்க் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. நிறைய மெச்சூர்ட் ஆயிட்ட பங்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, ஐயோ ஓரா பேசுறேனோ அப்படின்ட்டு. பட் மேபி ரியலைசேஷன்ஸ் அண்ட் நானும் நிறைய கத்துக்கிட்டேன். நானும் அடி வாங்கியிருக்கேன், அடி மேல அடி வாங்கிட்டும் இருக்கேன். பட் ஓகே, எனக்கு தெரியும், என்னோட மனசாட்சிக்கு தெரியும் நான் எப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நோக்கி நான் போயிட்டே இருக்கேன். நான் இப்பெல்லாம் முதல்ல ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஜித்து நான். ஏன்னா மேபி என்னோட காலேஜோட ட்ராமாஸ் நினைக்கிறேன். நான் ஒரு 18-19 இருக்கும்போது ஒரு பையன் என்னை பார்த்தாலே என்ன தப்பா தான் பேசுவான், கெட்ட வார்த்தையில திட்டுவான். என்னோட காலேஜ் சீனியர்ஸ், என் கிளாஸ்மேட்ஸ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தி எனக்குள்ள நெகட்டிவ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ராமா என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. ஐயோ நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணா இப்படி திட்டுவாங்க, இப்படி டான்ஸ் ஆடினா இப்படி கமெண்ட் பண்ணுவாங்க, இப்படி நடந்தா இப்படி சொல்லுவாங்க, ஒரு பையன் கிட்ட பேசினாலே வந்து இவங்க தப்பா நினைச்சுப்பாங்க, ஒரு பையன் கூட வெளியில போனாலே இப்படி இது பண்ணுவாங்க. அண்ட் அந்த திங்ஸ் எல்லாம் எனக்கு பிரேக் பண்ண வச்சது என் பேரண்ட்ஸ் தான். என் பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் இல்லை, என் ஃபேமிலி, என் சிஸ்டர்ஸ் வந்துட்டு we know about you, நாங்களே ஜட்ஜ் பண்ண, உனக்கு தெரியும் உன்னை பத்தி. இதுதான் எங்க அப்பா சொல்வாரு. ஒரு பொண்ணு இந்த உலகத்துல தைரியமா இருக்கணும். she should be equally strong enough. நீ வந்து உனக்கு தெரியும் நீ என்ன வேலை பண்றன்னு, அது நீ பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் நான் ஒரு ஸ்ட்ரென்த்தா நினைச்சிட்டு ஒரு லெசனா டெய்லி மைண்ட்ல ஏத்திட்டு, ஓகே அவன் ஜட்ஜ் பண்றாங்களா, இட்ஸ் ஓகே, ஒரு ஸ்டெப்போட போயிட்டே இருக்கேன் நான். அவ்வளவுதான். சரி, ஓகே. ஸ்வேதா அவர்களை எப்போ வெள்ளித்திரையில் படங்கள்ல பாக்குறது தெரியல, அதெல்லாம் எதுவே தெரியல. பட் மேபி ஐ டோன்ட் நோ, ஐ அம் வொர்க்கிங் ஃபார் இட். மேபி முயற்சிகள் போயிட்டு இருக்கு. அதுக்காகவும் முயற்சினா நான் எனக்கான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். So maybe if it has to happen, let it happen. Okay, 2026 உங்களுக்கு இன்னும் நிறைய பாசிட்டிவ் இருக்கணும் அப்படின்னு நான் இந்த இன்டர்வியூ மூலமா நான் சொல்லிக்கிறேன். எனக்காக டைம் கொடுத்து இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஜீத்து, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் சேனலுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாசிட்டிவான, ரொம்ப ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்லாம மனசு விட்டு ஜாலியா வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட பேசுன மாதிரி இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். சூப்பர், நல்லதே நடக்கும். தேங்க்யூ.